தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். 3 விதமான ஆசீர்வாதங்கள்: நிச்சயமான ஆசீர்வாதம், நிம்மதியான ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், அதாவது நிரந்தரமான ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? தேடுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33, சங்கீதம் 34:4, சங்கீதம் 34:10. இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சங்கீதம் 112, சங்கீதம் 128. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உபாகமம் 28:1-14 வரை. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வரை. 4வது, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தரதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். 6வது, கேளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். யோவான் 14:14, யோவான் 16:24, மத்தேயு 7:7. நிலைத்திருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோவான் 15:7. கொடுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மல்கியா 3:10. பரிசுத்தமாய் வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உங்கள் அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவார். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.